அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதுக்குன்னா, வைகோவால் வீழ்ந்தாரா விஜயகாந்த்? அரசியல் புரிதல் இல்லாதவர்கள், அரசியல் வன்மத்தை வைத்திருக்கின்றவர்கள் பொதுவாக பேசுகின்ற வார்த்தை இந்த வார்த்தை. முதல்ல தேமுதிகவின் அரசியல் பயணத்தை பார்ப்போம். 2005 தொடங்கப்பட்ட தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற கட்சி முன்னாள் தேமுதிகவின் தலைவர் மறைந்த விஜயகாந்த் அவர்களால் தொடங்கப்பட்டது. 2005 தொடங்கப்பட்ட கட்சி 2006 முதல் பொது தேர்தல், சட்டமன்ற பொது தேர்தல் சந்திக்கிறாங்க. அப்படி 2006 அவங்களுடைய தேர்தல் முடிவுகள் என்ன சொல்லுதுன்னா, விஜயகாந்த் அவர்கள், அதாவது அவங்களுடைய தலைவர், அவர் மட்டும் விருதாசலத்தில் ஒரு தொகுதியில் ஜெயிக்கிறார். இதுதான் 2006 அவங்களுடைய தேர்தல் முடிவுகள். அதன் பிறகு 2009 மக்களவை தேர்தலை சந்திக்கிறாங்க தனிச்சு நின்று. ஆனால் அதில் ஒரு இடமும் தேமுதிகவால் ஜெயிக்க முடியலை. பொதுவாக ஒரு கட்சி தொடங்கப்பட்ட உடனே அவங்களுடைய தேர்தல் சந்திப்பாக இருந்தால் அது பெருமளவில் நல்ல ஒரு ரிசல்ட் தான் கொடுக்கும். அதே மாதிரி தான் தேமுதிக தொடங்கப்பட்டு 2005 குறிப்பிட்ட காலத்திலே அவங்களுக்கு சட்டமன்ற தேர்தல் வருவது காரணமாக நல்ல ஒரு ஓட் பேங்கோட ஒரு தொகுதி ஜெயிச்சார் விஜயகாந்த். ஆனால் 2011 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி வச்சாங்க. 41 இடம் கூட்டணியில் தேமுதிகவுக்கு ஒதுக்கப்பட்டது. அதில் 29 இடம் தேமுதிக வெற்றி பெற்றனர். தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவராக அப்போதைய தேமுதிகவின் தலைவர் விஜயகாந்த் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். ஆனால் இந்த கூட்டணியில் உள்ளே என்ன நடந்துச்சுன்னா, தேமுதிகவுக்கும் அதிமுகவுக்கும் நிறைய இடத்துல பிடிச்சிக்கல, நிறைய இடத்துல வார் நடந்துச்சு. நம்மளே பார்த்தோம். விஜயகாந்த் அவர்களே பிரச்சாரத்தின் போது அதிமுக கூடிய இறக்குங்கன்னு சொல்லி அந்த அளவுக்கு சண்டை போட்டாங்க. அந்த அளவுக்கு பிடிச்சும் பிடிக்காம தான் இருந்தாங்க. அது பொருந்தா ஒரு கூட்டணியாக தான் இருந்துச்சு. ஆனால் அன்றைய திமுக அரசு 2006 அன்றைய திமுக அரசு, அன்றைய திமுக தலைவர், அன்றைய முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் மீது உள்ள வெறுப்பின் காரணமாக ஜனங்களுக்கு ஒரு மாற்றம் வேண்டும், கலைஞர் அவர்கள் வேண்டாம்னு சொல்லி அதிமுகவை தேர்ந்தெடுத்தாங்க. அந்த ஒரு வெற்றி அலை அதிமுக ஆட்சிக்கு வந்தது. 165 இடத்துல நின்று அதிமுக 150 இடம் ஜெயிச்சாங்க. 40 இடம் நின்று தேமுதிக 29 இடம் ஜெயிச்சாங்க. இதெல்லாம் கூட்டணி ஓட் ஷேரிங் நடந்த ஒரு தேர்தல் முடிவு. அதன் பிறகு 2014 தேமுதிக, மதிமுக, பாஜக, பாமக போன்ற 4 கூட்டணிகள் ஒன்று சேர்ந்து மக்களவை தேர்தலை சந்தித்தார்கள். அதில் நம்ம பாஜக ஒரு தொகுதி, பாமக ஒரு தொகுதி வென்றார்கள். ஆனால் மதிமுகவும் தேமுதிகவும் துரதிருஷ்டவசமாக எந்த ஒரு வெற்றியும் காணாமல் இருந்தார்கள். பிறகு 2016 மக்கள் நல கூட்டணி இப்பொழுதுதான், இதிலிருந்து தான் மதிமுக பொதுச் செயலாளர் ஐயா வைகோ அவர்கள் மீது வன்மத்தை கேட்க வேண்டும் என்று பலர் பேசுகிறார்கள். முக்கியமாக முன்னாள் அமைச்சர், வருவாய்த்துறை அமைச்சர் RB உதயகுமார் அவர்கள் மதுரையில் ஒரு சுத்தமாக ஒரு அரசியல் தெளிவு கிடையாது. அதே சமயம் கொஞ்சம் கூட இரக்கம் கிடையாது. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏன் இரக்கம் கிடையாதுன்னு சொல்கிறேன்னா, 2016 அதாவது அதுக்கு முன்பு வரை தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் நன்றாகவும் நல்ல ஓட் பேங்காகவும் இருந்தாராம். வைகோ அவர்கள் போய் கூட்டணி வைக்கிறாங்களாம். வச்சதுக்கு பிறகு தான் அவருக்கு அந்த ஓட் பேங்கு இறங்குதான். அவர் அந்த தேர்தல் முடிஞ்சுதான் அவர் செத்தும் போயிட்டாருன்னு சிரிச்சுக்கிட்டு, கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் சிரிச்சுக்கிட்டு ஒரு தலைவர் ஒரு தலைவர்னு விடுங்க, ஒரு மனிதாபிமானம் இருக்க வேணாம். ஒரு மனிதர் இறந்து விட்டார்னா அதை சிரிச்சுட்டு, செத்தே போயிட்டாருன்னு சிரிச்சுக்கிட்டு சொல்றது, இதெல்லாம் எந்த விதத்தில் இதே போல பேச்சு தான் நம்ம புரட்சித் தலைவர் பொம்மனச்செம்மல் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களால் துவங்கப்பட்ட கட்சி இன்னைக்கு தீர்ந்து போன கட்சியாகி, அந்த தீர்ந்து போன கட்சியில் சோர்ந்து போன ஒரு நிர்வாகி தான் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார். உங்களுடைய திருமங்கல தொகுதியில் நீங்கள் 23,000 ஓட்டு வித்தியாசத்தில் தோக்குறீங்க. அப்போ எப்படி இருந்திருக்கும் உங்கள் செயல்பாடு? முன்னாள் அமைச்சர் உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்திருக்கும்? அதனால தான் ஜனங்க கொடுத்த பரிசு தான் உங்களுக்கு தோல்வி. இந்த ஆணவ பேச்சு, இந்த திமிர் பேச்சு, இந்த எகத்தாள பேச்சுக்கு உங்களை போன்ற ஆட்கள் நிச்சயமாக கடைசி வரை வரவே முடியாது. இனி உங்களுக்கு சட்டமன்றம் எந்த காலத்திற்கும் நீங்கள் அதுக்கு செல்லவும் முடியாது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி வைகோ வந்ததுக்கப்புறம் விஜயகாந்த் வீழ்ந்தார், அடுத்து விஜய்க்கு சென்றிருக்காரு. நீங்கள் ஒரு அரசியல் அறிவு இல்லாமல் சொல்கிறீங்க. 2016 அப்படி என்ன நடந்துச்சுன்னா,
2015 நம்ம விடுதலை சிறுத்தைகள் 2 கம்யூனிஸ்டுகள் சேர்ந்து ஒரு கூட்டு இயக்கம் உருவாக்குவோம்னு சொல்லி ஒரு தீர்மானம் செய்து அந்த கூட்டு இயக்கத்திற்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஐயா வைகோ அவர்களை சந்தித்து நீங்களும் எங்கள் கூட்டு இயக்கத்தை இணையணும், நம்ம ஒரு கூட்டு இயக்கமாக செயல்படணும்னு சொல்லி இணைஞ்சாங்க. அதுக்கப்புறம் நம்ம மனிதநேய மக்கள் கட்சி MMK ஜவாஹிருல்லா அவர்கள் இணைந்தார்கள். இது பாண்டவர் அணி என்று கூறப்பட்டது. கூட்டு இயக்கமாக செயல்பட்டார்கள். நாளை பின்பு ஜவாஹிருல்லா அவர்கள் அதிலிருந்து விலகுகிறார்கள். மீதி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், 2 கம்யூனிஸ்டுகள், VCK, இந்த 4 கட்சிகளும் இணைந்து செயல்படுகிறார்கள். முதல் மாநாடு 2016 ஜனவரி மாதத்தில் மதுரையில் ஜனவரி 26 நடந்தது. பிரம்மாண்டமான மாநாடு. திமுக அதிமுகவுக்கு மாற்றாக இந்த மக்கள் நல கூட்டணி என்று அறிவித்து பிரம்மாண்டமான மாநாடு, பெருமளவில் பேசப்பட்ட மாநாடு, நல்ல ஜனங்கள் மத்தியில் நல்ல ஒரு பேர் எடுத்த மாநாடு. அவங்களுடைய மெயின் பிரின்சிபல் என்னன்னா, நாங்கள் தேர்தல் முடிந்த பிறகுதான் எங்களுடைய முதல்வர் வேட்பாளரை நாங்கள் அறிவிப்போம் சொல்லி அவங்களோட பிரின்சிபல், அவங்களோட கொள்கை, மக்கள் நல கூட்டணியில் இருக்கின்ற கொள்கையில் இது ஒன்று. அப்பொழுது அந்த கூட்டணிக்கு வைகோ அவர்கள் ஒருங்கிணைப்பாளராக தலைமை தாங்குகிறார். இதுதான், ஒருங்கிணைப்பாளராக தலைமை தாங்குகிறார். அவர் கூட்டணி உருவாக்கவில்லை. மக்கள் நல கூட்டணி உருவாக்கியவர் அண்ணன் தொல் திருமாவளவன். ஆனால் அந்த கூட்டணிக்கு அதிமுக பொதுச் செயலாளர் தலைவர் வைகோ அவர்கள் ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்றார். அந்த நேரத்தில் தேமுதிக எதிர்கட்சியாக இருந்தது. ஆனால் கடைசி 4 மாதத்தில் எதிர்கட்சியாக செயல்பட முடியவில்லை. ஏனால் அவருடைய 8 எம்எல்ஏக்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சென்று விட்டார்கள். அவர் எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்து இழந்தார். ஆனால் 2016 அவங்க ஒரு டிமாண்ட் வச்சாங்க. எப்பவுமே தேமுதிக கூட்டணி நேரத்தில் யார்கிட்ட கூட்டணி போறாங்களோ அவங்களுக்கு ஒரு டிமாண்ட் வைப்பாங்க. அதான் கூட்டணி பேரம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம திமுக கிட்ட எனக்கு தெரிந்து 40-50 தொகுதிகளுக்கு மேலே கேட்டாங்க. உங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நான் அவங்க கூட்டணிக்கு வரேன்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் திருமா அவர்களும் நம்ம 2 கம்யூனிஸ்டுகளும் அதிமுகவின் பொதுச் செயலாளரும் மக்கள் நல கூட்டணி ஒருங்கிணைப்பாளருமாகிய ஐயா வைகோ அவர்களிடம் சென்று நம்ம விஜயகாந்த் அவர்களை நம்ம கூட்டணியை கூப்பிட்டாங்கன்னா, கூட்டணிக்கு வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பலமாக இருக்கும், அதனால் நம்ம அந்த முடிவை எடுப்போம்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வைகோ அவர்கள் யோசித்து திமுக பக்கம் செல்லாமல் எங்கள் கூட்டணிக்கு நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு பலம் இருக்குன்னு சொல்லும் பொழுது, அப்போ விஜயகாந்த் அவர்களின் முதல் அவருடைய டிமாண்ட் என்னன்னா, என்னை நீங்கள் முதல் வேட்பாளராக அறிவிங்கள், நான் உங்கள் கூட்டணிக்கு வர தயாராக இருக்கிறேன் என்று சொன்னார்கள். அதாவது மக்கள் நல கூட்டணியின் கொள்கை முதல் வேட்பாளரே கிடையாது. தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் முதல் வேட்பாளர். அந்த கொள்கையை சமரசம் செய்துவிட்டு கேப்டன் விஜயகாந்த் அவர்களை முதல் வேட்பாளராக அறிவிக்கின்றோம் என்று கூறி, அதன் பிறகு அவர் முதல் வேட்பாளராக அறிவித்து தேமுதிகவை மக்கள் நல கூட்டணியில் இணைக்கிறார்கள். மக்கள் நல கூட்டணியில் தேமுதிக சேரவில்லை. மக்கள் நல கூட்டணியும் தேமுதிகவும் பிளஸ் தமிழ் மாநில காங்கிரசும், இந்த மூன்று கட்சிகளும் இணைந்து 2016 தேர்தலை சந்திக்கிறாங்க. நான் கேட்கின்றேன், இன்னைக்கு வைகோ அவர்களை வசைபாடுகின்றவர்கள் கேட்கின்றேன், உங்களால் தான் விஜயகாந்த் வீழ்ந்தார் என்று சொல்கிறீர்கள், எந்த விதத்தில் நியாயம்? விஜயகாந்த் அவர்கள் தன் சொந்த நினைவோடு தானே சொன்னார், நான் முதலமைச்சர் வேட்பாளராக இருந்தேன் என்றால், அறிவித்தீர்கள் என்றால் உங்கள் கூட்டணி வருகிறேன் என்று. தனக்கு அனைத்து தகுதியும் இருக்கு, அதற்கான திறமையும் இருக்கு, முதலமைச்சர் வேட்பாளராக ஆகுவதற்கோ, முதல்வர் வேட்பாளராக நிற்பதற்கோ, முதல்வர் ஆகுவதற்கோ. ஆனால் அந்த திறமையெல்லாம், அந்த தகுதியெல்லாம் தனக்கு இருந்தும் தெரிந்து ஒருவர் முதல்வர் வேட்பாளராக நான் நிற்க வேண்டும், அப்பொழுதுதான் உங்கள் கூட்டணிக்கு வருவேன் என்று கூறியதால் அவருக்கு விட்டுக் கொடுத்து மக்கள் நல கூட்டணி என்ற பெயரை நீங்கள் கேப்டன் அணி என்று கூறலாம் என்று பத்திரிகையாளரிடம் பெருந்தன்மையாக நடந்து கொண்டவர் வைகோ. 234 தொகுதியிலும் கேப்டன் அணி என்று பெருந்தன்மையுடன் விஜயகாந்த் அவர்கள் நடத்திய ஒரு வைகோ. ஆனால் இன்னைக்கு விஜயகாந்த் அவர்கள் 2016 நம்ம மக்கள் நல கூட்டணி தோத்ததன் காரணமாக வைகோ அவர்கள் மீது வன்மத்தை கக்குகின்றார்கள். எப்பொழுதும் போல அடிப்படை ஆதாரம் இல்லாமல் வைகோ தான் வீழ்த்தினார்கள் என்று கூறுகிறார்கள். 2016 கோவில்பட்டியில் வேட்புமனு தாக்கல் செய்த வைகோ அவர்கள் அதை வாபஸ் பெற்றாங்க. காரணம், அங்கு நடந்த ஜாதி சண்டை. இரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கும் இடையே எப்பொழுதும் போல நம்ம திமுகவினர்
ஒரு சாதிய தூண்டுதலை ஏற்படுத்தி அந்த சாதி பிரச்சனை ஆனது. அதன் காரணமாக நம்மால் ஒரு சாதி பிரச்சனை வர வேண்டாம் என்று அதிலிருந்து வித்ட்ரா பண்ணி, ஆனால் தன்னால் முடிந்த அளவுக்கு 234 தொகுதியில் சென்று அந்த கூட்டணிக்கு பாடுபட்டவர் வைகோ அவர்கள். ஆனால் தேர்தல் முடிவுகள் நமக்கு எதிர்பார்த்த அளவுக்கு கிடையாது. ரிசல்ட் 0 தான் வந்துச்சு. ஆனால் விஜயகாந்த் அவர்கள் தன் சொந்த சிந்தனையோடு தன் சொந்த அறிவுடன் தான் மக்கள் கூட்டணிக்கு வந்து இணைந்தார். மக்கள் நல கூட்டணிக்கு என்று ஜனங்கள் மத்திய நல்ல பேர் இருக்கு, பெரிய அளவில் கூட்டம் கூடுறாங்க, நம்மளை முதல் வேட்பாளர் அறிவிக்கிறாங்க, நமக்கு இதான வாய்ப்பு அப்படின்னு சொல்லி தானே இணைஞ்சாங்க. இதே மாறாக மக்கள் கூட்டணி வெற்றி பெற்றிருந்து விஜயகாந்த் அவர்கள் முதலமைச்சராகி இருந்தார்கள் என்றால் என்னென்ன பேசியிருப்பார். எங்கள் தலைவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தால் பிறகு முதலமைச்சராக வந்து விட்டார், எல்லாம் அவருடைய திறமை, அவருடைய மக்கள் சக்தியெல்லாம் பேசியிருக்கீங்க. தோல்வி கட்டுவதால் யார் மேல் பழிய போடுவது என்று வைகோ அவர்கள் மீது பழிய போடுவது. எங்கள் தலைவர் தோற்றதுக்கு, எங்கள் தலைவர் வீழ்ந்ததுக்கு வைகோ தான் காரணம். இதுக்கு எந்த விதத்தில் நான் கேட்கிறேன். நான் 2016 முதலமைச்சர் வேட்பாளர் நான் வருகிறேன் என்று அறிவிப்பு கொடுத்து அதை கடிதத்தில் கையெழுத்து போட்டவர் யார்? விஜயகாந்த் அவர்கள் தான் கையெழுத்து போட்டாரு. ஏன் கையெழுத்து போட்டாரு? முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சதுக்காண்டி கையெழுத்து போட்டாரு, அதுக்காண்டி கூட்டணிக்கு வந்தார். இதுதான் நடந்தது. அதன் பிறகு 2019 தேர்தலில் அவங்க அதிமுக கூட்டணிக்கு போறாங்க, மக்களவை தேர்தல் சந்திக்கிறாங்க, ஒரு இடம் வரல. 2021 டிடிவி அவர்கள் இணைகிறாங்க, சட்டமன்ற தேர்தலில் ஒரு இடமும் வரல. இப்படி தேமுதிக முடிவு இருக்கும் பொழுது நீங்கள் வைகோ மீது குற்றம் சாட்டுவது எதற்கு? ஏனென்றால் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வன்மம் இருக்கின்றது. நான் கேட்கின்றேன், ஒரு முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் ஒரு தலைவரின் இறப்பில் சிரிக்கிறார் என்றால் அவரை போல இரக்கமற்றவர் யாரும் இருக்க மாட்டார்கள். ஆகையினால் நீங்கள் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ அவர்கள் மீது குற்றம் சாட்டுவது, காரணம் சொல்வது, கேலி செய்வதை நிறுத்திவிட்டு உங்கள் தோல்விக்கு பின்பு என்ன இருக்கிறது என்று ஆராயுங்கள். ஆராய்ந்து மக்கள் பணியில் ஈடுபடுங்கள். நல்ல அரசியல் முன்னெடுங்கள். நன்றி, வணக்கம்.